எங்களோடு கூட இருக்கிற நல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய இனி நாமத்தினாலே யாரையும் வாழ்த்துகிறேன். இதனால் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானம், தேவனுடைய கிருபையும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். 2 வசனங்களும் ஒரே காரியத்தை குறிப்பிடுகிறது. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். 15 நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நாங்கள் நேற்றைய தினத்திலே பார்த்த ஒரு காரியம், என்னிடத்திலே அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை தொடர்ந்து வர வேண்டிய ஒரு காரியம். அவருடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளுகிற பொழுது நாங்கள் அவரிடத்திலே அன்பாய் இருக்கிறோம். நாங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் மீது அன்பாய் இருக்கிற பொழுது அவருடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை அவர் எங்களுக்கு செய்கிறவராக அல்லது அருளுகிறவராக இருக்கிறார். பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியாக அதை செய்கிறவராய் இருக்கிறார். வெறுமனே நாங்கள் கேட்கிற பொழுது தேவன் செய்வாரா இல்லையா? நாங்கள் அவரை அன்பு செலுத்தாத பொழுது அவர் எங்களுக்கு செய்வாரா? நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை நிறைவேற்றுவாரா? தேவன் நிறைவேற்றுகிறவர். தேவன் எங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவி கொடுக்கிறவர். தேவன் எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆனால் ஒரு நிபந்தனையின் அடிப்படையிலே எல்லாம் நடைபெறுகிறது. நிபந்தனை இல்லாமல் எங்களுக்கு கிடைத்த காரியம் என்னவென்றால் எங்களுடைய பாவத்துக்கான மன்னிப்பு, எங்களுடைய சாபத்தில் இருந்து விடுதலை, எங்களுடைய தண்டனையில் இருந்து விடுதலை, எங்களுடைய நோய் நொடிகளில் இருந்து சுகம், எங்களுக்கு விரோதமாக பேசப்பட்ட செய்யப்பட்ட எல்லா மந்திரங்கள் சூனியங்கள் இவைகளிலிருந்து விடுதலை, நிபந்தனை இல்லாமல் கிடைத்த காரியங்கள். தேவனிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. தேவன் அதை தேவனுடைய பிதாவானவருடைய மகிமைக்காக செய்கிறவராயிருக்கிறார். ஆனாலும் எப்பொழுது நாங்கள் அவர் மீது அன்பாயிருக்கிறோமோ, அதாவது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் மீது அன்பாயிருக்கிறோமோ, அப்பொழுது அவர் இன்னும் அதிகமாக செய்கிறவராயிருக்கிறார். நாங்கள் கேட்கிறதற்கும் அதிகமாக செய்கிறவராயிருக்கிறார். நாங்கள் ஒரு காரியத்தை கேட்கிறதான பொழுது கர்த்தர் அதை எங்களுக்கு அருளிச் செய்கிறவராயிருக்கிறார். ஆனால் நாங்கள் அவர் மீது அன்பாயிருக்கிறோம் என்பதை காண்பிக்கிற பொழுது, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நாங்கள் காண்பிக்கிற பொழுது அவர் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். நாங்கள் அவர் மீது அன்பாயிருக்கிறோம் என்பதை காண்பிக்கிற பொழுது அவரும் எங்கள் மீது அன்பாயிருக்கிறார் என்பதை அதிகமாக காண்பிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். எனவே உங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமா? அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் மீது அன்பாயிருந்து அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைகள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய வேலைகள், அதனுடைய ஆசீர்வாதம் இன்னும் பெருக வேண்டுமா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்னும் அதிகமாக செழிக்க வேண்டுமா? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் மீது அன்பாயிருக்கிறேன் என்பதை காண்பித்து அவரிடத்தில் கேளுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அருள் செய்கிறவராக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறதற்கும் அதிகமாக செய்கிறவராயிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி இந்த 14வது அதிகாரம் ஆரம்பிக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று
இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர் மீது அன்பாயிருந்து கேட்டுக்கொள்ளுகிற பொழுது அவர் அருளி செய்கிறவராயிருக்கிறார். எனவே அவரிடத்துல அன்பாயிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாக இந்த நாளும் இனி வருகிற ஒவ்வொரு நாட்களும் இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.